இந்த ஒரு காரணத்தினால இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு ஆர்ஆர்பிபிஓல நெறைய வேக்கன்சிஸ் வரப்போகுதா? நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? எக்ஸாம் டேட்ஸ் என்ன? இதுக்கு முன்னாடி காலங்களில் வேக்கன்சிஸ் ட்ரெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு பேங்கிங் அப்டேட்ஸ், பேங்கிங் ரிலேட்டடான கன்டென்ட் உடனுக்குடனே வேணும். நெறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், ரியாலிட்டி ஆஃப் த பேங்க் எக்ஸாம்ஸ் மாரி கன்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும். ரியல் பாயிண்ட் ஆஃப் ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணும்னா, நம்ம ஆப்டி வித் ஏகே அண்ட் டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு 31ஆம் தேதி வந்துரும். 31ஆம் தேதி மிட் நைட்ல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் முடிய போகுது எஸ்பிஐ கிளர்க்கு. ஆகஸ்ட் 31 மிட் நைட். இல்லன்னா உங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி மார்னிங்குள்ள வந்துரும். 1ஆம் தேதி அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவோம். நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிலாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிரும் இப்ப. சரி, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வருஷம் வேக்கன்சிஸ் அதிகமா வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அண்ட் லாஸ்ட் இயர் நிறைய வேக்கன்சிஸ்ன்னு சொல்றீங்களே, அது உண்மையா சார்? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏதோ கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எஸ்பிஐ கிளர்க்கெல்லாம் 1500 போயிருக்கு. அது எப்படி நீங்க அதிகம்னு சொல்றீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்தா அதிகமான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய வேக்கன்சிஸ் நல்ல வேக்கன்சிஸா, இல்ல கம்மி, அதிகம் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்ல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்க பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. புது ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் முக்கியமான விஷயம். முன்னாடி இதான் இன்டர்வியூலயும் கேட்பாங்க. பல்லவன் பேங்க், பாண்டியன் பேங்க் அப்படின்னு 2 பேங்க் இருந்துச்சு. ஓகேங்களா? தமிழ்நாடு கிராமன் பேங்க்கு இப்போதான். அத மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, வேக்கன்சி சடனா ட்ராப் ஆயிடுச்சு. மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி 400, 300 அந்த மாதிரி பிஓகே வேக்கன்சிஸ் அதிகமா இருந்துருந்துச்சு. ஓகேங்களா? மெர்ஜ் பண்ணதும் வேக்கன்சிஸ் டவுன் ஆயிடுச்சு. அண்டு ஒரு வருஷம் 0ன்னு வந்துருச்சு. 2022ல 0ன்னு வந்துருச்சு. நாங்க கர்நாடகால போய் எழுதுனோம். 2023லயும் எவ்வளோ வந்துருச்சுன்னா, உங்களுக்கு 33 தான் வந்துச்சு. சரி, அந்த 0 வந்ததுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் எப்படி நல்லா இருந்துச்சு சார்னா, 71, 87 இந்த மாதிரி டபுள் டிஜிட்ல தான் வந்துச்சு. நான் 2017, 18லலாம் 300 அந்த மாரி பார்த்துட்டு, டக்குனு ஒரு 71, 87 எங்களால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த வருஷம் நெறைய வேக்கன்சிஸ் வரும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல, அப்படியே டம்மின்னு தூக்கி 0 வேக்கன்சிஸ குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 33. அதுக்கப்புறம் 110, 156, 192 இதெல்லாம் நல்ல வேக்கன்சி. நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. 33 எங்க இருக்கு? 110 பெரிய வேக்கன்சிஸ்ன்னு நெனச்சோம். அப்புறம் 156, அப்புறம் 192. ஸோ இதெல்லாம் நல்ல வேக்கன்சி. எபோவ் 100 3 டிஜிட் வந்தாலே அது எக்ஸலன்ட்டான வேக்கன்சி ஆர்ஆர்பி பிஓவ பொறுத்தவர. இந்த ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுனால ஓகேங்களா? இருக்கட்டும், இருக்கட்டும். அது இருக்கட்டும். ஏன் அதிகமான வேக்கன்சிஸ்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதிகமான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் குடுத்த வேக்கன்சிஸ் தான் அதிகமான வேக்கன்சி. இந்த வருஷமும் சிமிலரா அந்த லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ட்ரெண்ட் வரதுக்கு காரணம் என்னன்னா, நெறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஓகேங்களா? பிரான்ச்சஸ் நெறைய நியூ பிரான்ச்சஸ் இருக்க போது ஆர்ஆர்பி பிஓல. ஆர்ஆர்பிக்கு. அப்போ ரெக்ரூட்மெண்ட், ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பா தேவ. ஓகேங்களா? எய்தர் நோட்டிஃபிகேஷன்லயே நல்ல வேக்கன்சிஸ் வந்துரும். அப்படி இல்லன்னா, ஒரு எக்ஸ் ஒரு என் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். பர்ட்டிகுலரா ஒரு என் நம்பர்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, அது வந்து ஒரு எபோவ் ஆவரேஜா இல்லாம ஒரு ஆவரேஜ் வேக்கன்சிஸா வந்துருது அப்படின்னா, என்ன பண்றாங்க இப்ப ரீசென்ட்டா ஆர்ஆர்பிலனா வேக்கன்சிஸ இன்கிரீஸ் பண்றாங்க. யூசுவலா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பட் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா என்ன பண்றாங்கன்னா, வேக்கன்சிஸ அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல்ல இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் கொஞ்சம் இருக்கு இப்ப. இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட் இதெல்லாம். ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ல நியூ பிரான்ச்சஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படும். அதனால உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்கிரீஸ் ஆகவும் செய்யும். ஓகேங்களா? அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்ல லாஸ்ட் இயரே வந்து நெறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணாதவங்கலாம் அப்புறம் இதுல வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. ரைட்டுங்களா? அப்ப கண்டிப்பா வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது நல்ல வேக்கன்சிஸா வரப்போகுது. இத ஏன் சார் நீங்க இப்ப வீடியோ போட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது பிலிம்ஸ் நவம்பர் 21, 22 இருக்க போது. நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கே ஃபோக்கஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ணணும். வேக்கன்சிஸ் மீடியமா இருந்தது, கம்மியா இருந்ததுன்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல அதிகமான வெயிட்டேஜ் குடுங்க. மெயின்ஸ் எக்ஸாம்க்கு அப்பதான் என்ட்ரி ஆகும். மெயின்ஸ் எக்ஸாம்ல நீங்க அதிகமான மார்க் எடுத்தா தான் உங்களுக்கு ஃபைனல்ல கிடைக்கும். ஏன் சார் அப்படின்னா, நீங்க ஐபிபிஎஸ் பிஓலயோ, எஸ்பிஐ பிஓலயோ கட் ஆஃப்ப விட ஒரு கொஞ்சம் மார்க் அதிகமா எடுத்தாலே வேலை கிடைச்சிரும். ஆனா ஆர்ஆர்பி பிஓ அப்படிங்கிறது மெயின்ஸ் எக்ஸாம்ல கட் ஆஃப்ப விட நீங்க 25, 30 மார்க் மேல எடுத்து நீங்க இன்டர்வியூலயும் போய் ஓரளவுக்கு நல்லா பண்ணா தான் உங்களுக்கு வேலை ஷூரிட்டியா கிடைக்கும்.
ஓகேங்களா? ஒருவேளை இந்த மாதிரி ஃபைனல்ல இப்ப நான் சொன்னேன்ல ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு, எகைன் வேக்கன்சி டிமாண்ட்னால இன்கிரீஸ் பண்றாங்கன்ற சமயத்துல வேணா ஒரு 18, 15 அந்த மாதிரியும் இந்த ரீசன்ட் 2, 3 வருஷத்துல ஒரு டைம் நடந்துச்சு. இப்போ ஒரு 15 மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சது. லாஸ்ட் டைம் நெறைய மார்க் எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைக்கல. ஓகேங்களா? அப்போ நம்ம அதிகமான லீட மெயின்ஸ்ல வைக்க வேண்டியிருக்கு. அது இப்போ இருந்தே நீங்க பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நீங்க எந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணாலும் சரி. இப்ப எஸ்பிஐ கிளர்க்ல உங்களுக்கு நவம்பர் மெயின்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு நீங்க பிரிப்பேர் பண்றீங்க. டிசம்பர்ல இந்த எக்ஸாம் இருக்க போகுது. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் சிமிலர் தான். ஏன்னா, இந்த எக்ஸாம காட்டிலும் இந்த எக்ஸாம் ஈஸி தான். நீங்க நம்ப மாட்டீங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ விட ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க இந்த எக்ஸாமுக்கு தீவிரமா பிரிப்பேர் பண்ணுங்க. பட் இந்த எக்ஸாம மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். இதுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு மல்டி பர்ப்பஸ் ஸ்டடியா படிக்கணும். அப்போ இதுக்கும் யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ, நீங்க இந்த எக்ஸாம் தானே லாஸ்ட்ல படிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 10 நாள் படிக்கலாம். ஒரு 20 நாள் கேப் விட்டு இதுக்கு ஒரு 10 நாள் படிக்கலாம் அப்படின்னு படிச்சீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். ஸோ, உங்களுக்கு டிசம்பர் 20 தானேன்னு நினைக்க வேண்டாம். கிட்ட டக்கு 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 டக்குன்னு போயிடும். பிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு. ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமு. ஏன் அப்படின்னா, ஏன் இவ்வளோ சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஐபிபிஎஸ் பிஓல இல்ல எஸ்பிஐ பிஓல போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஜாப் லொகேஷன். ஓகேங்களா? அப்ப நீங்க வேற ஸ்டேட் லாங்குவேஜ்ல கஸ்டமர்ஸ ஹேண்டில் பண்றதே கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயம். மேரேஜ் ஆனவங்க, இல்ல மேரேஜ் ஆகக்கூடிய வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதர் ஸ்டேட்ல போயிட்டீங்க அப்படின்னா 2, 3 வருஷம் தள்ளி போகும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் இருக்கு. 2வது விஷயம், நீங்க இந்த வொர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஆர்ஆர்பில பிஓவோட ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓட கம்மி. நீங்க ஒரு ரூரல் என்வைரன்மென்ட்ல வொர்க் பண்ணலாம். அர்பன்லயும் இருக்கு பிரான்ச்சஸ். ஸோ, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுடைய வேலை இருக்கும். வுமன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஜாப் இதுதான். ஓகேங்களா? அப்போ இப்போ இருந்தே நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வரட்டும். நான் வேக்கன்சி பார்த்துட்டு தான் அப்ளை பண்ண படிப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து தான் படிப்பேன். அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் மத்த எக்ஸாம் சூட் ஆகும். ஆர்ஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரை அது சூட் ஆகாது. நீங்க ரொம்ப இயர்லியாவே படிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப ஸ்பீடா போடணும். ஏன்னா பேப்பர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியா இருக்கும். அதனால காம்படிஷன நீங்க பீட் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீடு இருக்கணும். இப்ப இருந்தே ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? கண்டிப்பா நல்ல வேக்கன்ஸீஸ் வரப்போது. இந்த அப்டேட்ட குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த டேட்ல எக்ஸாம்ஸ் இருக்கும். இது வேக்கன்ஸீஸ் ஸ்டார்ட்டிங்ல கம்மியா வந்தா கூட, எனக்கு தெரிஞ்சு நல்ல வேக்கன்ஸீஸ் வரும். அப்படி ஸ்டார்ட்டிங்லயே கம்மியா வந்தா கூட, உங்களுக்கு ஃபைனல்ல இன்கிரீஸ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்போ வேக்கன்ஸீஸ் கம்மியா இருக்கோ, அதிகமா இருக்கோ, அத பிரிப்பேர் பண்ண அத மைண்ட்ல கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கு டிசம்பர் 20க்குள்ள நீங்க பக்காவா எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா, இந்த வேலைய வாங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்க எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் இந்த வேலை கிடைக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் இப்ப இருந்து எஃபோர்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு. சரிங்களா? இந்த மாரி உங்களுக்கு நெறைய அப்டேட்டோ, இன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு வேணும், இல்ல பேங்க் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்டின்னா, டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியும் ஆப்ட் வித் ஏகே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் தேவையான கன்டென்ட்லாம் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருவோம். ஆர்ஆர்பிபிஓக்காக தான் நம்ம பேட்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி டிஐ, கேஸ்லெட்லாம் குடுத்துருந்தோம். இப்போ கோடிங், டிகோடிங் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்புட், அவுட்புட் பஸ்ஸெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு, இல்ல ஆரம்பிச்சுட்டோம். ஆல்ரெடி பிளட் ரிலேஷன் வீடியோ அப்லோட் பண்ணேன். அப்புறம் நம்பர் சீரிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. ஒன் பை ஒன்னா ஃபவுண்டேஷன் ஒரு பக்கம், மெயின்ஸ் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்க இப்ப பின்னாடி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நம்ம ஆப்ல கம்ப்ளீட் கன்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.